செயின்ட் ஃபெலிக்ஸ் ஆஃப் கேண்டலிஸ் 1515ல இத்தாலியில பிறந்திருக்காரு. குடும்ப வறுமையின் காரணமா தன்னுடைய 10வது வயசுல ஒரு பண்ணையில கால்நடைகள் மேய்க்கக்கூடிய பணியாளரா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. தன்னுடைய 28வது வயசு வரைக்கும் அதே பண்ணையில வேலை செஞ்சிருக்காரு. இந்த காலகட்டத்துல ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்காரு ஃபெலிக்ஸ். அந்த பண்ணைக்கு வரக்கூடிய கப்புச்சின் துறவற சபை துறவிகளுடைய வாழ்க்கையால ஈர்க்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு கப்புச்சின் சபையோட பொதுதலை சகோதரரா இணைஞ்சிருக்காரு. எழுத படிக்க தெரியாத ஃபெலிக்ஸ் மனப்பாடம் செஞ்சு ஜெபங்களை ஜெபிக்க துவங்கியிருக்காரு. 1547ல ரோம் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு ஃபெலிக்ஸ். அதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையோட மீதமுள்ள 40 வருஷத்தையும் ரோம் நகர்லயே செலவழிச்சிருக்காரு. அங்குள்ள கப்புச்சின் துறவிகளுடைய உணவுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஃபெலிக்ஸ் ரோம் நகருடைய தெருக்கள்ல யாசகம் பெற்றிருக்காரு. யாசகம் பெறப்போ தன்னுடைய கால்கள்ல காலணி இல்லாம ஒரு சாக்கு மூட்டைய தோல்ல சுமந்தபடியே யாசகம் பெற்றிருக்காரு. ரொம்பவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஃபெலிக்ஸோட ஜெபத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் ஏராளமான மக்கள் காத்திருந்திருக்காங்க. தன்னுடைய இனிமையான பாடல் மூலமா சிறுவர் சிறுமிகளை ஈர்த்து அவர்களுக்கு இறை ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்காரு ஃபெலிக்ஸ். படிப்பறிவில்லாதவராய் இருந்தாலும் இறை ஞானத்தால மக்களுடைய பல பிரச்சனைகளை சாதுரியமா தீர்த்து வச்சிருக்காரு. இதனாலேயே ரோம் நகர தெருக்களின் ஞானி அப்படின்னு ஃபெலிக்ஸ் அழைக்கப்பட்டிருக்காரு. எப்பவும் ஒளிவு மறைவில்லாம பேசக்கூடியவரா இருந்திருக்காரு ஃபெலிக்ஸ். செயின்ட் சார்லஸ் பொரோமியா, செயின்ட் பிலிப் நேரி 2 பேரும் ஃபெலிக்ஸோட நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. ஒரு தடவை அன்னை மரியாள் இவருக்கு காட்சி கொடுத்து குழந்தை இயேசுவ இவருடைய கைகள்ல தந்ததாவும் சொல்லப்படுது. இறுதியா 1587ல தன்னுடைய பிறந்த தினத்திலேயே இறந்து போயிருக்காரு ஃபெலிக்ஸ். கப்புச்சின் துறவு சபையோட முதல் புனிதர் செயின்ட் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. May 18 செயின்ட் ஃபெலிக்ஸ் ஆஃப் கேண்டலிஸ் ஃபீஸ்ட் டே.